இட்ஸ் மீ நித்யாயு. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு காட்டு பகுதியில் ஒரு முயலும் ஒரு கழுதையும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு அவங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு அந்த காட்டு ஃபுல்லாக காட்டுக்குள்ளெல்லாம் விளையாண்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோரும் வந்துட்டு அவங்க இடத்துல போய் படுத்து போயிட்டாங்க. இப்போ கழுதை வந்து பார்த்திங்கன்னா நிலா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்டத்தில் போய் பார்க்கும்போது தண்ணி பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிலா வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு கரைஞ்சி போகிற மாதிரி வந்துட்டு எதுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி முயல்கிட்ட போய் சொல்லலாம், தண்ணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிலா வந்துட்டு கரைஞ்சி போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு தினமும் பார்க்க முடியாது போல் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க முயல்கிட்ட சொல்ல நிலா வந்துட்டு தண்ணியில் கரைஞ்சி போயிட்டுருக்கா அப்படின்னு வந்து சரிவா நான் போய் பார்க்கலாம் நன்னியும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிலா வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் நகர்ந்துகிட்டே இருக்குல்ல அந்த காற்றுக்கு, அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நிலாவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கரைஞ்சி போகிற மாதிரி அங்கேயும் வந்துட்டு மூவ் ஆகிற பார்த்துட்டு தான் கரைஞ்சி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதைக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு கழுதை, தண்ணியில் வந்துட்டு அங்கே வந்து காற்றுக்கு வந்துட்டு ஆடிட்டுருக்குல்ல, அதனால தான் வந்துட்டு நிலா வந்துட்டு கரைஞ்சி போகிற மாதிரி தெரியுது உன் கண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கழுதை கேட்கவே இல்லை. சொல்லுது, நான் சொல்கிறதான் உண்மை, அது தண்ணியில் கரைஞ்சி போயிட்டுருக்கு, அடுத்த நாள் பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருக்குது. சரி, இதை நம்ம வந்துட்டு நம்ம காட்டோட ராஜா சிங்கத்துக்கிட்டே போய் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதோட என்ன தான் நடக்குது அப்படின்னு நம்ம வந்துட்டு இதுக்கான சரியான என்ன தான் பதில் அப்படின்னு முடிவு கேட்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காலையிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சிங்கராஜாவை போய் பார்க்க போகிறாங்க. அந்த காட்டோட ராஜாவை சிங்கத்திட்ட சொல்கிறாங்க, முயல் இந்த மாதிரி வந்துட்டு கழுதை வந்து பார்த்துட்டு தண்ணியில் வந்துட்டு நிலா கரைஞ்சி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லை தண்ணியோட ஆட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா காற்றுக்கு ஆடிட்டுருக்குல்ல, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது அங்கேயும் நகரத்தை பார்த்துட்டு அது வந்துட்டு என்ன சொல்கிறது நிலா வந்துட்டு கரைஞ்சி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே அதுக்கான சரியான பதிலை சொல்லுங்கள், தண்ணியில் கரைஞ்சி போயிட்டுருக்கா இல்லை தண்ணி ஆடுறதுனால அப்படி தெரியுதா அப்படின்னு கேட்டதுக்கு சிங்கராஜா சொல்கிறாங்க, அணிலே நீ சொல்கிறதெல்லாம் பொய், இந்த கழுதை சொல்கிறதும் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, ஆமாம் முயலே, நானும் இன்றைக்கி பார்த்தேன், அது வந்துட்டு ரொம்ப கரைஞ்சி போயிட்டு இருந்தது, நாளைக்கெல்லாம் வராது போல் இருக்குது நிலாலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முயல் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டாங்க. என்ன சொல்ல வராங்க, உண்மையிலுமே கரைஞ்சி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, நிலா எப்படி கரைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் நினச்சிட்ருக்காங்க. மேலே தெரிகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் தானே கீழே அடிக்கும், அது வந்துட்டு எப்படி பார்த்து இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுதை சொல்கிறதுக்குள்ள ஆமாம் போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கழுதை போனோன்னையும் சொல்கிறாங்க, ராஜா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, கழுதை சொல்கிறதுக்குள்ள ஆமாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு சிங்கராஜா சொன்னாங்க, முயல்கிட்ட நாம் என்ன தான் இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு அந்த கழுதை வந்துட்டு கேட்கவே கேட்காது, தான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே விவாதம் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு பேசாமல் நம்ம வந்துட்டு நம்மளோட நேரத்தை சேவ் பண்ணுற மாதிரி நம்ம அடுத்த வேலையை பாட்டு போகிறதுக்கு ரெடியாகி போயிட வேண்டியது தான் நல்லது, அது என்ன சொன்னாலும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. இது கூட நீ போராடி இருக்க போறியா இல்லை அடுத்த வேலையை பார்த்துட்டு உன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் முயலுக்கு புரிஞ்சிச்சு, சில நேரங்களில் நம்ம மேலே வந்துட்டு என்ன தான் நியாயம் இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்துட்டு நம்மளோட ட்ரூத்தையும் அண்ட் ஃபேக்டையும் ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்லை அப்படின்றது. நம்மளோட வாழ்க்கையில் இதே மாதிரி தான் சில பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம என்றைக்கும் வந்துட்டு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்கும் வந்துட்டு ப்ரூவ் பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா உண்மையான ஃபேக்ட் என்ன, ட்ரூத் என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ சில இடங்களில் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் இதை நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப் கோல் என்னவோ அதை பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைஃபோட இது வந்துட்டு இந்த ஸ்டோரி ரிலேட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.